வீடே மணக்கிற மாதிரி கோழி மல்லி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? காய்ச்சல் ஜலதோஷம்னா இந்த மாதிரி கோழியை அடித்து மல்லி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சளி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். பச்சை பிள்ளை கூட இந்த ரசத்தை வைக்கலாம், அவ்வளோ ஈஸி. அதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கோழிக்கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி இந்த ரசமை நான் தில்லைஸ் மசாலாவோட கோழி மல்லி ரசம் மசாலாலாம் வச்சுருந்தேன். இதுக்கு நீங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஏன் உப்பு கூட போட தேவையில்லை, எல்லாமே மசாலாலே இருக்கும். மசாலாவை போட்டு நல்லா பெரட்டி அதில் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கோழி மல்லி ரசம் ரெடி. இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே 100% வெஜ் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்ககிட்ட கோழிச்சாறு மசாலா, எலும்புச்சாறு மசாலா எல்லாமே கிடைக்குது. ஜூன் 24 அப்படிங்கிற கோட் டைப் பண்ணி அவங்களோட வெப்சைட்லேருந்து ஆர்டர் போட்டிங்கன்னா 24% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது போக இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் மாதிரி எல்லா லீடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்குது. அவங்களோட பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்.